tale. Hey, hey, there's an ogre, a small child too. I can see a garden with flowers blue, a king with a crown, 3 toads all around, wizards and witches all waiting for you. Magic spells, tales to tell, they will take your breath away. Mice will chase the cats away. Life's not for sale, it's a fairy tale, and everyone is a star. So turn the page, we improve with age. Have courage and you can go far. So seize the day, blow the clouds away. And spare the time if you can. Dreams can come true and they will for you. For Anna they already நல்லா விளையாடுனீங்க. இப்ப எங்க டீமோட டர்ன். எப்படியோ எங்க டீம் தான் ஜெயிக்க போகுது. நீங்க எதுக்கு இப்படி பண்றீங்க? அப்ப ஆரம்பிக்கலாமா? சரி, நீ போய் ஆரம்பி. எங்களுக்கு க்ளூ கொடுக்க மறந்துடாதீங்க. இல்ல ஏதாவது படமா? நீ என்ன கேட்டனா உன்னை பார்க்க ஒரு யானை மாதிரி இருக்கு. இது கரடி மாதிரி தெரியுது. சிங்கமா? இல்ல. இப்ப நான் சரியா சொல்றேன் பாரு. ஒரு புக்ல ஒரு யானை ஒரு கரடியும் இருக்கு. ஆமா, எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. யானையும் கரடியும் எல்லா மிருகங்களும் சேர்ந்து இருக்கிற ஜங்கல் புக் அதானே? அது கரெக்டா இல்லையோ? பெரிய மிருகங்களை சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு குட்டி மிருகம் தான் ரொம்ப ஈஸி. இது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன பார்த்தா வெட்டுக்கிளி மாதிரி இல்ல? அப்படி ஒண்ணும் தெரியல. கரெக்ட் தான். ஏன்னா பெரிய மிருகங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உண்மையாவே ஆஷா வெட்டுக்கிளி மாதிரி நல்லா நடிச்சு காமிச்சா. அதுவும் டோகரோட வெட்டுக்கிளி மாதிரியே. அது கோழியவே ஜெயிச்சது தெரியுமா? என்னது, அது கோழியை ஜெயிச்சதா? இந்த கதையை நீ எங்க கேள்விப்பட்ட? இது எல்லாம் பழங்காலத்துல சைனாவுல வெட்டுக்கிளியோட சண்டை பிரபலமா இருந்த நேரத்துல நடந்த விஷயம்தான். இந்த விஷயம் வெறும் கதை இல்ல, இத ஒரு உண்மை சரித்திரம்னே நாம சொல்லலாம். இந்த கதை எங்களுக்கு சொல்லு அண்ணா. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி சைனால வெட்டுக்கிளி சண்டை போட்டிக்காக ஒவ்வொரு நகரத்திலயும் நல்லா தேர்ச்சி பெற்ற வெட்டுக்கிளிகளை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அந்தந்த நகரத்துல ஒவ்வொருத்தரை தேர்வு பண்ணி அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. லாச்சின் நகரத்திலயும் வெட்டுக்கிளி பிடிக்கிற பொறுப்பை டாகர்னு ஒருத்தர் கிட்ட கொடுத்தாங்க. அரசரே அவரோட மந்திரியை நேர்ல அனுப்பி வெட்டுக்கிளி பிடிக்கிற பொறுப்பை டாகர் கிட்ட ஒப்படைச்சிட்டு வர சொன்னாரு. அதே மாதிரி மந்திரியும் அங்க வந்தாரு. அப்பா அப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வாங்க. அரண்மனையில இருந்து மந்திரி வந்துட்டு இருக்காரு. இந்த பக்கமா போயிட்டு இருக்காரு. அவன் உங்க கண்ணு முன்னாடி தான் நிக்கிறான். நான் தான் இந்த நாட்டோட மந்திரி. நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க மந்திரி. நான் தான் டோகோ. இதுதான் என்னோட மனைவி. இவ என்னோட பொண்ணு லூசி. நான் உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க? உங்களை பார்த்ததுல சந்தோஷப்படுறேன். ஏன், நம்ம நாட்டோட அரசர் தான் உங்களை பார்க்க என்ன அனுப்புனாரு. அவருக்காக நீங்க ஒரு நல்ல வெட்டுக்கிளியை பிடிச்சு அதுக்கு பயிற்சி கொடுத்து சண்டை போடுற போட்டியில அதை கலந்துக்க வைக்கணும். நீ ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அரசரோட மானமும் மரியாதையும் இந்த போட்டியில தான் அடங்கி இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். அப்படி இந்த சண்டை போட்டிக்கு வர வெட்டுக்கிளி ஜெயிச்சா அதை யார் கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு நிறைய பரிசு பொருட்களையும் பணத்தையும் விலை உயர்ந்த நவரத்தினைகளையும் அரசர் கொடுக்கறத அறிவிச்சிருக்காரு. ஆனா யார் ஜெயிப்பாங்களோ? நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா நான் வெறுங்கையோட தான் வந்திருக்கேன். என்னால ஒரு வெட்டுக்கிளி கூட பிடிக்க முடியல. அப்பா, நான் வேணா உங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்லம்மா, அந்த வெட்டுக்கிளியை பிடிக்கிறது என்னோட பொறுப்பு. இந்த குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கிறது தான் என்னோட கடமை. ஆனாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பொறுப்பு ரொம்ப கடினமானது. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க உங்களுக்கு உதவி செய்றோம். ஒரு தேர்ச்சி பெற்ற வெட்டுக்கிளி சண்டை போட்டிக்காக பிடிக்க வேண்டிய பொறுப்பை என் கணவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அவருக்கு வயசாயிடுச்சு. தினமும் அவரு வெட்டுக்கிளி பிடிக்க போய் வெறும் கையோட தான் திரும்பி வராரு. அது அவருக்கு ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்துது. அவர் மட்டும் அந்த பொறுப்பை சரியா செய்யலனா எங்க குடும்ப கௌரவமே குறைஞ்சிடும். 失败了，不但我们的家族会被唾弃，而且不知道会带来什么样的灾难。bom bom 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 bom. நீங்க பிடிக்க போற வெட்டுக்கிளி ஒரு கோயில் பக்கத்துல தான் இருக்குப்பா. எனக்கு நல்லாவே தெரியும். அது சரிதாம்மா. ஆனா நம்ம ஊர்ல தான் 100 கோவிலுக்கு மேல இருக்கேன். அதுல எது? இத நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். தெரிஞ்சிருச்சு.
இது நம்மளோட ஊர்ல கிழக்கு பக்கத்துல தான் இருக்கு. பார்க்கலாம். இந்த கோவில் தான். என்ன? ஆஹா, மாட்டிக்கிட்ட. இப்ப நான் உன்னை வீட்டுக்கு கொண்டு போறேன். நல்ல வேலை பண்ணீங்கப்பா. இது நமக்கு பெரிய பொக்கிஷம். நான் சொல்றத கவனமா கேளுங்க. எப்படியும் நமக்கு இந்த வெட்டுக்கிளி கிடைச்சிருச்சு. இதோட கூண்டை எப்போ நாம திறக்க முயற்சி பண்ண கூடாது. அப்படி திறந்தா இது பறந்து போக வாய்ப்பு அம்மா இருக்கு. சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. இத நாம ஜாக்கிரதையா பாத்துக்கணும். இந்த வெட்டுக்கிளி தான் நமக்கு பெருமை நிறைய சேர்க்க போகுது. நான் கொண்டு வந்திருக்க இந்த இலைகளை வெட்டுக்கிளிக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த இலைகளை சாப்பிட வச்சு அரசர் முன்னாடி நிறுத்தினா ரொம்ப பலசாலியா தெரியும். அது மட்டும் இல்ல ரொம்ப சுவையாவும் இருக்கும். இந்த வெட்டுக்கிளி சாப்பிடு. இது என்ன இது உள்ளே போக மாட்டேங்குது. சரி, நான் இந்த கூண்டை திறந்து இலைய உனக்கு உள்ள தரேன். ஆனா நீ தப்பிக்க கூடாது. இந்த சாப்பிடு. ஓ, ஏய், நீ எங்க போற? ஓடாத, நில்லு. ஒழுங்கா இங்க வந்துடு. ஏய், ஏய், ஐயோ, வெட்டுக்கிளி தப்பிச்சிருச்சே. அப்பா வந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேனே தெரியலையே. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அப்பா என்ன சொல்லுவாருன்னே தெரியல. எப்படி இவ்வளவு அஜாக்கிரதையா இருக்கலாம் லூச்சி? அம்மா, அந்த வெட்டுக்கிளி தப்பிச்சு போயிருச்சுமா. தெரியும், அதுக்கெல்லாம் காரணம் நீதான். அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? எந்த விஷயம் எனக்கு என்ன தெரியணும்? ஓ லூச்சி, நீ எங்க போற? சொல்றத கேளு. அங்கே நில்லு. லூசி எதுக்கு அழுதுட்டே ஓடிட்டு இருக்கா? உங்களுக்கு ஒரு கெட்ட செய்தி சொல்ல போற. அவ வெட்டுக்கிளிய பறக்க விட்டுட்டா. என்ன பண்ணலாம்? அவளுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? அவ உங்களை பார்த்துதான் பயந்து ஓடுறான்னு நினைக்கிறேன். அவ பயந்துட்டு தான் இதை செஞ்சிருக்கா. அதனாலதான் அவ இப்படி பயந்து ஓடுனா. இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? லூசி எங்க இருக்க? நீங்க வா. எனக்கு முன்னாடி நீங்க வா. லூசி இங்க வா. சீக்கிரம் இங்க வா லூசி. லூச்சி, லூசி எங்க இருக்க நீ? லூசி இங்க வா. லூச்சி. ஓ, அவ ரொம்ப பாவம். பயந்துட்டா போல இருக்கு. அத முன்னாடியே வர மாட்டேங்கிறா. நான் அவகிட்ட அவ்வளவு சொல்லி அந்த கூண்டை அவ திறந்து விட்டுட்டா. டோகோ, இங்க வாங்க. இங்க பாருங்க நம்ம பொண்ணு எப்படி இருக்கா. ஓ, இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம், கவலைப்படாத. நல்ல வேளை அவ மூச்சு விடுறா. அவ உயிரோட தான் இருக்கா. அவளோட கையில ஏதோ வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு வெட்டுக்கிளி இருக்கே. இந்த மாதிரி ஒரு வெட்டுக்கிளிய நான் என் வாழ்நாள பார்த்ததே இல்ல. ஓ, இது பறக்காம அழகா கையில உட்கார்ந்துகிட்டு இருக்கே. நமக்கு அந்த வெட்டுக்கிளியும் கிடைச்சிருச்சு, லூசியும் கிடைச்சிட்டா. நம்ம பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. அவ ஒரு வாட்டி கூட கண்ணை திறந்து பார்க்கல. ஒரு வார்த்தை கூட பேசல. ஐயோ, இந்த வெட்டுக்கிளி ஓடுது பாரு. நம்ம இத பிடிச்சே ஆகணும். அது எங்க போகுது? என்ன இது? அதுவும் போய் கூண்டுல உட்கார்ந்துருச்சு. இது நம்ம கூடவே இருக்கணும்னு விரும்புதுன்னு நினைக்கிறேன். நீ சொல்றது சரிதான். இந்த மாதிரி ஒரு வினோதமான வெட்டுக்கிளிய நான் பார்த்ததே இல்ல. இது என்ன தெரியுமா சொல்லுது? இது சண்டைக்காக காத்துட்டு இருக்கா. சரி, இத ஒரு வாட்டி போட்டில இறக்கிதான் விட்டு பாருங்களேன். நீ என்ன சொன்ன? இது பெரிய தமாஷா இருக்கே. என்னோட பலசாலி வெட்டிக்கிளியோட உன்னோட இந்த நோஞ்சா வெட்டிக்கிளியோட மோத விடணுமா? நீ சொல்றது சரிதான். இத பார்க்கதான் சின்னதா இருக்கு. ஆனா இதுக்கு சண்டை போடுற ஆர்வம் அதிகமா இருக்கு. சரி சரி, இந்த போட்டிக்கு நான் ஒத்துக்கிறேன். இங்க ஒரு சண்டை போட்டி நடக்க போகுது. இந்த பலசாலி வெட்டிக்கிளியோட இந்த நோஞ்சா வெட்டிக்கிளி மோத போகுது. எப்படியும் என் பலசாலி வெட்டிக்கிளியோட இது தாக்கு பிடிக்க முடியாது. இங்க ஒரு கொலையே நடக்க போகுது. இங்க பாரு, உன் வெட்டிக்கிளி செத்து போச்சுன்னு அப்புறம் நீ வருத்தப்பட்டு அழுகலாம் கூடாது, புரியுதா? நீ உன்னோட திறமைய காட்டு தைரியசாலி வெட்டிக்கிளியே. அததான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். சூப்பர் அடிக்கிற. ஏய், சூப்பர் தான். சூப்பர் அடிக்கிற. சூப்பர். அப்படிதான். போட்டு தள்ளு. ஒரே ஒரு இட்டு போடு. ஏய் டெமிலி, உனக்கு என்ன ஆச்சு? இது வரைக்கும் நீ யாருக்கிட்டயும் தோத்தது இல்லையே. ஓ இல்ல, என்னோட வெட்டிக்கிளி நீ விடணும். ஏய் போ கோழி, போ. ஏய் ஏய் போ. லூச்சி, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பண்ற?
நீ என்ன சொல்ற? இந்த வெட்டுக்கிளியை தான் உன்னால இந்த ஒரு மாசத்துல பிடிக்க முடிஞ்சுதா? இப்படி ஒரு பலகீனமான சின்ன வெட்டுக்கிளியை அரசர் முன்னாடி போய் நான் எப்படி ஒப்படைக்கிறது? இத பாக்குறதுக்கு வேணா பலம் இல்லாத வெட்டுக்கிளியா இருக்கலாம், ஆனா நம்ம ஊர்லயே பலசாலியான வெட்டுக்கிளி இது நீ தோக்கடிச்சிருக்கு. அப்படியா சொல்ற? ஆமா, ஒரு சேவல் கூட உள்ள நுழைஞ்சிருச்சு. அப்ப இத அடிச்சு தள்ளிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா? நீங்க என்ன நம்பலன்னா இந்த ஊர் மக்கள் கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. சரி, நீ இவ்வளவு தூரம் நம்பிக்கையோட சொல்றதால அரசரோட முன்னணியில நடக்க போற சண்டை போட்டிக்கு நம்ம நகரத்து சார்பா இதையே முன்னிறுத்த நான் சம்மதிக்கிறேன். அதுக்கப்புறம் உன் பொறுப்பு. இப்போ கடைசி போட்டியாளர் லுச்சன் நகரத்துல இருந்து வந்திருக்க வெட்டுக்கிளி தான். அதோட நம்பர் 3C. அப்புறம் இந்த பக்கம் மோத போறது நம்ம சாம்பியன், இதோட நம்பர் 1C. என்னால என் கண்ணையே நம்ப முடியலையே. இந்த மாதிரி ஒரு வெட்டுக்கிளியால இவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கவே முடியாது. எப்படி? ஏய், இந்த வெட்டுக்கிளி தான் இப்போதைய வின்னர். நீ அங்க வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்மளோட அரசர் நமக்கு நிறைய பரிசுகள் தந்தாரு, உனக்கு தெரியுமா? இந்த சந்தோஷத்தை நம்மளால முழுமையா கொண்டாட முடியலையே. பாவம், நம்ம பொண்ணு இன்னும் கண்ணு திறக்காமலே இருக்கா. நம்ம பொண்ணு கண்ணு திறந்துட்டா. நான் எங்க இருக்கேன்? அம்மா, அப்பா, நீங்க இங்க தான் இருக்கீங்களா? ஓ, லூசி, நீ இருக்க. உன்கிட்ட சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா நீதான் இல்ல. நீங்க எதையும் என்கிட்ட சொல்ல வேணாப்பா. அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எப்படி? நீதான் தூங்கிட்டு இருந்தியே. இது உங்களுக்கு அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருக்கலாம். நான் இத்தனை நாளா வெட்டுக்கிளியோட உடம்புக்குள்ளதான் இருந்தேன். அதனாலதான் இந்த சின்ன வெட்டுக்கிளி அந்த பலசாலியான வெட்டுக்கிளியோட சண்டை போட முடிஞ்சது. அது மட்டும் இல்ல, இதோட உடம்பு ரொம்ப சின்னதா இருந்தனால என்னால ஒழுங்கா சண்டை போட முடிஞ்சது. இப்படித்தான் ஃபைட் பண்ண. நான் ஜெயிச்சிட்டேன். நம்ம கௌரவத்தை காப்பாத்திட்டேன்பா. அதுக்கப்புறம் உங்க பணத்துக்கு கஷ்டப்படவே இல்ல. ஏன்னா அரசர் அவங்களுக்கு நிறைய பணமும் பரிசு பொருளும் கொடுத்தாரு. அந்த போட்டியில ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க அந்த வெட்டுக்கிளியோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஏய், நம்ம பூனைய பாருங்க. அவனும் இந்த கதையில வந்த வெட்டுக்கிளி மாதிரியே சண்டை போட விரும்புறான்னு நினைக்கிறேன். ஏய் வேண்டாம், அப்புறம் நீ கோழி கூட சண்டை போட வேண்டிய அவசியம் வரும், மறந்துடாத.